நண்பர் வீட்டு பிரியாணியில் சின்ன வெங்காயம், புதினா தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, மட்டனு, பெரிய வெங்காயம் அடுப்பத்தை வச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து நல்லா தாராளமாக ஊற்றிக்கிறாங்க. எண்ணெயெலாம் வந்து நல்லா சூடு ஏறணும். நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நீளமாக அரிஞ்ச பெரிய வெங்காயம், இந்த பெரிய வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வேலையே. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வதக்குறாங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் 1-2 அரைச்சது அதையும் ஆட் பண்ணுறாங்க. மட்டன்லாம் கழுவி வச்சுக்கிறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு புதினா தழை மட்டும்தான் இப்போ அதுக்கு ஆட் பண்ணுறாங்க. நல்லா கிளறி விடுறாங்க. நல்லா வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இந்த வெங்காயம், தக்காளி, புதினா தழையெல்லாம் போட்டதெல்லாம் வந்து கிளறி விடுறாங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தயிர், அப்புறம் வீட்டில் அரைச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள், காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ண அது செம்மறி ஆட்டுக்கறி தான் ஆட் பண்ணுறாங்க. நல்லா அப்புறம் கிளறி விட்றாங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வேகணுங்கிறாங்க. அதுக்காக வந்து அவங்க வந்து தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கிளறி விட்றாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. திருப்பி வந்து தட்டு போட்டு மூடிட்டு அது வரைக்கும் இன்னும் அரிசி சீரக சம்பா அரிசி ஊற வைக்கவே இல்லை. மட்டன் வந்து நல்லா ஒரு 3/4 வேகணுங்கிறாங்க. மட்டன் வந்து 3/4 வெந்ததுக்கு அப்புறம்தான் வந்து அவங்க அரிசி வந்து தேவையான அரிசி வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு கழிஞ்சி வைக்கிறாங்க. நல்லா ஓரளவுக்கு வந்து மட்டன்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு திருப்பி வந்து தட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்றாங்க. இதுக்கடையில் வந்து அரிசி வந்து ஒரு 3 நிமிஷம் தான் ஊற விட்றாங்க. ஊறின சீரக சம்பா அரிசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டியில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து நல்லா கிளறி விட்றாங்க. இந்த பாத்திரத்தை சுற்றிலும் நல்லா கிளறி விட்டு எலுமிச்சம்பழ சாறு ஆட் பண்ணுறாங்க. நல்லா அதுக்கப்புறம் தான் அவங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு, காரம் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டியில் வந்து நாலாப்புறமும் வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கிறாங்க. நல்லா ஓரளவுக்குலாம் கொஞ்சம் தண்ணியெலாம் வந்து கம்மியானதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி ஸ்டவ்வை வந்து சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு கொட்டாங்குச்சி வச்சு எரிக்க விட்றாங்க. தம்முக்காக எரிகிற கொட்டாங்குச்சி தட்டு மேலே இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கிளறப்போ வந்து நெய் ஆட் பண்ணுறாங்க. நல்லா கிளறி விட்றாங்க. சூப்பரான பார்த்திங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி ரெடி. உண்மையிலுமேங்க வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு கொடுத்து விட்டார். சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டு.